இங்கிலீஷ் பேச இந்த 150 வார்த்தைகள் இன்னைக்கு 100ல இருந்து 150 கவர் பண்ணுவோம். நீங்க பேசுற 50% இதுல வந்துடும். ஒன்லி திங் இஸ் எங்க யூஸ் பண்றதுங்கிறத நம்ம பார்க்கணும். லுக் அட் திஸ் அண்ட் ஐ ஸ்டார்ட் வித் விவேக். ரொம்ப சிம்பிளானதுதான், நீங்க நோட்ஸ் எடுத்துக்கலாம். இன்னைக்கு இப்போதுங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? Now, sir. Now. ஓகே, ரொம்ப சிம்பிளா ஆரம்பிக்கலாம் நம்ம. We will see this. அப்போதுங்கிறதுக்கு என்ன Done. Done. ஸ்பெல்லிங்? THEN. THEN, அப்போது. சோ பிறகுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, தென்னுக்கு இன்னொரு அர்த்தம் அப்போதுன்னு இருக்கு. எகைன் நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஒரு 100ல இருந்து 150 வார்த்தை வரணும். நீங்க பேசுறது 50% இந்த வார்த்தைகளால் ஆனது. ஆல்ரெடி கௌதம், ஏற்கனவேங்கிற வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல என்ன வார்த்தைன்னு தெரியுமா? ஏற்கனவே தெரிஞ்சா சொல்லுங்க, தெரியலன்னா டோன்ட் வரி. டோன்ட் வரி. ஆல்ரெடி வெரி குட். ஆல்ரெடி Already. ஆல்ரெடி வெரி குட். ஆல்ரெடிங்கிறது எகைன் இந்த வேர்ட்ஸ் தமிழ்ல கேட்டா இங்கிலீஷ்ல சொல்லணும், இங்கிலீஷ்ல கேட்டா தமிழ்ல சொல்லணும். அடுத்த செகண்ட் அடிக்கணும். அந்த மாதிரி தான் இந்த 150 வேர்ட்ஸ் வரப்போகுது. சம் வேர்ட்ஸ் கொஞ்சம் டஃபா இருக்கலாம். லுக் அட் தட். விவேக், இன்னும் 8. இன்னொரு சொல்லுங்க. 8. YET. எட்டுக்கு 2 அர்த்தம் இருக்கு. ஆனால்னு ஒரு அர்த்தம். பட் யூஸ் பண்ணிக்கலாம். பட்டோட ஸ்ட்ராங் வேர்டு தான் 8ன்னு சொல்லியிருந்தீங்க சார். இன்னொரு இன்னுங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை இன்னும் வரல. பட் சார். பட் வந்து ஆனால்ங்கிறதுக்கு ஆனால்ங்கிறது. இன்னும்ங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை இருக்கு. அன்டில் சார். அன்டில் தான் இதுவரையிலும். ஸ்டில். வெரி குட். முக்கியமான வார்த்தை டில்லுங்கிறது. அன்டில் டில்லாம் வேற. இன்னும் he hasn't come still அப்படின்னா இன்னும் வரல. he hasn't come yet இன்னும் வரல. நோட் பண்ணிக்கங்க. again ஒரே வார்த்தை சொல்லணும். இப்ப சிவகுமார் சார் ட்ரை பண்ணுங்க, முடியுமான்னு பாருங்க. விரைவில். குயிக். ஓகே, குயிக். வேற ஏதாவது சொல்லலாமா? Soon. வெரி குட். விரைவில் சூன். வெரி குட். குயிக். ஃபாஸ்டா வான் கூட சொல்லணும். இதுல வந்து நிறைய வார்த்தை இருக்கு. சூன்ங்கிற வார்த்தை ராபிட்லி. ராபிட். அது வந்து அது கரெக்ட். அது வந்து போட்டுக்கலாம். இது எல்லாமே ஃபங்க்ஷனல் வார்த்தையில தான் வரும். இந்த ராபிட். ஸோ ராபிட்லிங்கிறது அட்வர்பா வரும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. குயிக், சூன், இது எல்லாமே இருக்கு. வெரி நைஸ். சம் வேர்ட்ஸ் வந்து டஃபா இருக்கலாம், நம்ம பார்க்கலாம். கோதை மேம், இதை கொண்டு வரீங்களான்னு பார்ப்போம். கேர்ஃபுல், நோட் பண்ணிக்கிங்க. ஈஸியுமே தெரியும். இல்லை, எங்கும் ஒரே வார்த்தை. ஆல்வேஸ். இல்லை, ஆல்வேஸ் வேற மீனிங் இல்லை. ஆல்வேஸ் எப்பொழுதும் இல்ல. ஆல்வேஸ் வந்து எப்பொழுதும். இது எங்கும். எனிவே. வேறவர். அது எங்க இருந்தாலும். ஆல்தோன்னா இருந்த போதிலும். எங்கும். அவங்க சொன்னாங்க, கோதை மேம் சொன்னாங்க. ஆல்வேஸ். அதுக்கப்புறம் சொன்னீங்க. நோட் பண்ணிக்கீங்க. சொன்னீங்க நீங்க, ஒரே வார்த்தை தான். எனிவே ரொம்ப முக்கியம். ரைட். ஐயா, இந்த ரெக்கார்டிங் நாளைக்கு வருமாங்கய்யா? கட்டாயமா வரும்.
நல்லது. Bro, close the door, bro, please. Aditya. எங்கும் இல்லை. அப்படியே Thank you. opposite எழுதிட்டீங்க. எங்கும் இல்லை. நோவேரா சார்? இன்னொரு வாட்டி. No. Nowhere. Nowhere. நோவேர். வெரி குட். நோவேர் ஒரே வார்த்தை. வெரி நைஸ், வெரி நைஸ். ஸோ இப்போ நீங்க ஒரு இது கொண்டு வந்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். நான் சின்னதா லைட்டா மாத்துறேன். நீங்க எப்படி கொண்டு வரீங்கன்னு பார்க்கலாம். எங்கோ, சம்வேர். somewhere. வெரி குட். சூப்பர், சூப்பர். இவ்வளவுதான். எங்கும்னா எனிவேர், எங்கும் இல்லை, எங்கேயும் இல்லைன்னா நோவேர், எங்கோன்னா சம்வேர். ரைட். தூரத்தில், ஃபார் அவே. Far. ஃபார், FAR, Far. FOR கிடையாது, FAR போடணும். ஃபார், வெரி குட். மிகவும், Very. வெரி யூஸ் பண்ணலாமா சார்? வேற ஏதாவது? So. ஸோ, நைஸ். டூக்கும் போகலாம். TO2 நெகட்டிவ் கான்வெர்சேஷன் வரும். ரொம்ப மிகவும்ங்கிறதுக்கு வெரி மச், தேங்க்யூ வெரி மச் அப்படிங்கிறதுக்கு இது வந்து சொல்லலாம். ஆல் ரைட். எகைன் இந்த ஒரு 100-150 வேர்ட்ஸ் தான் நம்ம பேசுறதுல 50% கவர் ஆயிருது. போதுமான அளவு. Enough. இனாஃப் சார்? Enough. அதுக்கப்புறம் வேற ஏதாவது ஒரு வார்த்தை? எஸ்ல ஆரம்பிக்கும். ஏன் Sufficient. Sufficient. இந்த வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம ஃபிங்கர் டிப்ல வச்சுக்கணும். இதுல இன்னொரு வார்த்தை இருக்கு, ஏல ஆரம்பிக்கும். இதா போதுமான அளவு. அஃபோர்டபுள். ஓ இல்லையே, ஏஎம்ல ஆரம்பிக்கும். ஆம்பிகியஸ் வருமா சார்? ஆம்பிகுவஸ்னாக்கா இது சந்தேகமா இருக்கு, உறுதியா இல்லாம இருக்கிறது. ஆம்பிகுவஸ்னா சந்தேகப்படுறது. இந்த பாருங்க, ஆம்பிள். ஆம்பிள்னா போதுமான அளவு. ஐ ஹேவ் ஆம்பிள் நம்பர் இன் மை ஹேண்ட் அப்படிங்கிறது. எகைன் இது இங்கிலீஷ் வந்து ஒரு ட்ரிக்கி லாங்குவேஜ். இந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட். ஆல்மோஸ்ட். Almost. Almost. ஏல ஆரம்பிக்கும். அரௌண்ட். இன்னொரு வார்த்தை சொல்லுங்க. அபவுட். இன்னொரு வார்த்தை சொல்லலாமா? பாருங்க, இங்கிலீஷ்ல கிட்டத்தட்ட. தோராயம்னு சொன்னா என்ன வரும்? தோராயம். சார் நீங்க ஈஸியா சொல்லலாம். ஆல்மோஸ்ட். ஆல்மோஸ்ட் முன்னாடியே வச்சிருக்கோம். Appropriate, sir. Appropriate. வெரி குட். அப்ராக்சிமேட். Approximate. Approximate. சொன்னது யாரு? அருமையா வந்து இது பண்ணீங்க. ஏபிபி சொன்னது வெரி நைஸ். அரிதாக. Rarely. ரேர். இப்ப பாருங்க, இன்னொரு வார்த்தை. Seldom. ஹார்ட்லி. Barely. அருமையா Barely. hardly. இன்னொரு வார்த்தை பாருங்க, Badly. பேர்லி. சூப்பர். சூப்பர் நோட் பண்ணிக்கிங்க. செல்டம் சார்? செல்டம். அது மிகவும் வலிதாங்க. வெரி நைஸ். ரொம்ப வெரி ரேர் தான் ரிசல்ட். அருமையா போட்டு சொன்னார். எகைன் நம்ம இன்னைக்கு பார்க்க போற 100 வார்த்தை 150 வார்த்தையா ஃபிங்கர் டிப்ல வச்சுக்கணும் நீங்க. ஏன்னா நீங்க பேசுற, எகைன் நான் சொல்றது 50% ஆஃப் யுவர் என்டையர் டாக் கம்யூனிகேஷன் வந்து இந்த 150 வார்த்தைகளை சுத்தியே இருக்கு.
பாக்கி 50% தான் உங்களுக்கு கான்டென்ட் வேர்டும்பாங்க. இது வந்து ஃபங்க்ஷன் வேர்டும்பாங்க, கிராமர் வேர்டு, இல்ல ஃபங்க்ஷன் வேர்டும்பாங்க. இது ரொம்ப முக்கியம், தெரிஞ்சு வச்சுக்கணும். மட்டுமே. Only. இப்ப இன்னொரு வார்த்தை இதை யூஸ் பண்ணுவாங்க, ஜேல ஆரம்பிக்கும். Just. ஜஸ்ட் 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 ஜஸ்ட்ங்கிறது ஒரு இது, நீதிக்காக ஜஸ்ட்பாங்க. ஜஸ்ட் நியாயமா, நீதியா, ஜஸ்ட் ஜஸ்டிஸ் வருது. சோ நியாயமா. இன்னொன்னு ஐ ஹவ் ஜஸ்ட் கம் அப்படின்னா நான் வந்திருக்கேன் அப்படின்னு. இப்ப இன்னொரு வார்த்தை இதுக்கு போடலாம். ஜஸ்ட்ங்கிறது இப்ப சற்று நேரம் முன்னாடி தான், இப்பதான் 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 Just now. Just now. So you can put this at just now. இப்பதான் சற்று முன்னாடி தான், இப்பதான் முடிஞ்சது அப்படிங்கிறது. வெரி நைஸ். ரொம்ப முக்கியமான வார்த்தை ஒண்ணு பாக்குறோம். நீங்க வந்து இதை யோசிச்சு பாருங்க. இது ஹையர்ல இருப்பினுங்கிற வார்த்தை விடக்கூடாது. Even though. however However. however போடுறோம். வேற என்ன? Even. Even though, Even sir. though. இப்ப பாருங்க, தோ போடுங்க ஃபர்ஸ்ட். Though. தோ வந்து although போலாம். ஆனா சொன்னா அல்தோ, Although. அழுத்தி சொன்னா ஈவன் தோ. நல்லா பாத்துக்கோங்க. even though ஈவன் தோங்கிறது அழுத்தி சொல்றது. இப்ப இருந்தாலும் சொல்லி ரொம்ப அடக்கமா சொல்ல however. தோங்கிறது ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நம்ம இன்ஃபார்மலா சொல்றது ஃபார்மல். ஈவன் தோனா இருந்தாலும் அப்படின்னு ரொம்ப அழுத்தி ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணா ஈவன் தோ. பாத்துங்க, இதுல இன்னொரு வார்த்தை இருக்கு, நோட் பண்ணிக்க. ஒரே வார்த்தை தான், nonetheless. ஒரே வார்த்தை nonetheless. படிக்கிறப்ப சிலபல் 3 படிக்கணும். nonethelessனாலும் இதுதான். Nonetheless. அதே மாதிரி இன்னொரு வார்த்தை nevertheless. நோட் பண்ணி. nevertheless Nevertheless. எக்ஸலண்ட். அது மாதிரி நீங்க மூவிஸ் எல்லாம் பாக்குறப்ப கேஷுவலா யூஸ் பண்ணுவாங்க. இந்த வார்த்தை தெரியலன்னா நமக்கு ஒண்ணுமே புரியாத மாதிரி இருக்கும். ஆனா வார்த்தை தெரிஞ்சுதான் புரிஞ்சிருக்கும். சோ எகெயின் இது ஒரு 100-150 வார்த்தை தான் பார்க்க போறோம் இன்னைக்கு. ஆனா அவ்வளவு முக்கியமான ஒரு வார்த்தைகள் இந்த இந்த வார்த்தை. ஏன்னா அதோட சேர்த்து இதை படிப்போம், இதோட சேர்த்து அதை படிப்போம். ஆல்ரைட், முக்கியமான வார்த்தை வருது, ஆகவே. so therefore So. Therefore. சோ வந்து ஆகையினால். Again. ஆகையினால் therefore ஆகவே தான் ஃபுல்லா. இப்ப therefore வந்து சொல்லலாம். எல்லாம் முடிச்சுட்டு பாருங்க, இன்னொரு வார்த்தை ஹெச்ல ஆரம்பிக்கும். Hence. Hence, sir. வெரி நைஸ். இன்னொரு வார்த்தை டீல ஆரம்பிக்கும். ரொம்ப முக்கியம் இந்த வார்த்தையை அப்படியே குரூப் பண்ணிக்கணும். இந்த இருப்பினும் ஆகவே. Therefore. Therefore. therefore சொல்லிட்டேன் பாருங்க. Oh. TH 2 லெட்டர் மட்டும் பாக்கி இருக்கு. That. done sir done THAN TH done வருமா sir? இந்த வார்த்தைகள் எல்லாமே இப்ப லாயர் தான் இருக்காங்கன்னா எல்லா வார்த்தையும் யூஸ் பண்ணுவாங்க. குறிப்பா இந்த வார்த்தைகள் எல்லாமே பயங்கரமா யூஸ் பண்ணுவாங்க. அது கடைசியா கன்க்ளூட் பண்றப்ப look at this thus. Thus. hence therefore. இப்ப ஆகவேன்னு சொல்லி ஒரு முடிச்சுட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றப்ப சொல்றது. இவ்வாறாக தான் சார் வரும். சொல்லுங்க. இவ்வாறாகனாலும் டஸ் தான் சார். இவ்வாறாக, அதேதான் ஆகவே, அவ்வளவுதான். இவ்வாறாக. வெரி நைஸ். thus render justice. சொல்லுங்க சோகுமார் சார், சொல்லுங்க. thus render justice தாங்க எல்லா பெட்டிஷனும் முடியும். எல்லா லீகல் பெட்டிஷன் thus DHUS thus render justice. சூப்பர். அதான் இப்ப ஒரு வக்கீல் பேசாத வார்த்தையே இருக்க முடியாத உலகத்துல, இல்லைங்களா? கண்டிப்பா. அவ்வளவு அந்த வேர்டு இல்லாத பெட்டிஷனே இல்ல, இதே இருக்காது. எந்த அட்வொகேட் போட்டாலும் கடைசி வார்த்தை thus render justice வேர்டோட முடியும். சூப்பர். வெரி நைஸ். மேலும் பாருங்க, ஒரு முக்கியமான வார்த்தை இது. ஆல்சோ சார், ஆல்சோ போடலாம். அப்புறம் furthermore இன்னொரு வாட்டி furthermore ஃபர்தர். இப்ப பாருங்க, அந்த இடத்துல ஒரு வார்த்தை சொன்னாரு. இப்ப அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொன்னாரு அவரு, மோரோவர்.
அதுக்கப்புறம் ரொம்ப டெய்லி பயன்படுத்துற வார்த்தை ஏல ஆரம்பிக்கும். இன்னும் 2 லெட்டர் தான் நமக்கே தெரியும் அது. Any. Also, sir. Any. Also, that's Also. ஏல ஆரம்பிக்கும். 2 லெட்டர் தான் மிஸ் ஆகுது. அண்டு அவ்வளவுதான். And. அவ்வளவுதான். நமக்கு ரொம்ப சிம்பிளா உள்ளது நமக்கு தெரிஞ்சதுதான். இதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டு ஃபிங்கர் டிப்ல நம்ம கேட்டா உடனே அடிக்கணும் தாய்மொழியில. ஸோ ஏன்னா சில வார்த்தை ஈஸி மாதிரி இருக்கும். தமிழ்ல நம்ம தமிழ்ல இவ்வளவு யூஸ் பண்றோமே, இதெல்லாம் இங்கிலீஷுக்கு நம்ம மேப் பண்ணி பார்த்ததே இல்லையே அப்படின்ட்டு இருக்கும். லுக் அட் திஸ். இல்லையெனில் otherwise, Not- unless, Nothing else. unless Nothing. பட் யூ otherwise unless போடலாமா சார்? unless, பியூட்டி பியூட்டி பியூட்டி. எனில் எனில் எனில்னு வந்தா ஈஃபோட ஆப்போசிட் ஈஃப் நாட் அன்லெஸ். இல்லை எனில். வா 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 எக்ஸலண்ட். அவர் சந்தோஷம் நினைக்கிறேன். கிரேட், குட் ஜாப். அதன் விளைவாக because of that, இல்ல அதன் விளைவுங்கிறாங்க. அதன் காரணமாக cause, விளைவாகங்கிறாங்க. ஈஸி அடிக்கலாம். எகைன் இதுல லீகல் வேர்டு எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். consequence, கான்சிக்வென்ட்லி போடும். விளைவாக அட்வர்ப் போடுங்க. consequently அதன் விளைவாக. கான்சிக்வென்ட்லி அதோட விளைவு. வெரி குட், வெரி குட். All right, let's go here. விவேக் இதை ட்ரை பண்ணுங்க. சார் among இதற்கிடையில் among அது வேற. Between. in between, between சார் between. in between, அதுக்கு இடையில். அது இடையில், இதற்கிடையில் இல்ல. In between, ma'am. in between, sir, in அது between, அது ரெண்டுத்துக்கு நடுவுல. அதுக்கு இதற்கிடையில். Sir. இதற்கிடையில் வேற. ஐயோ, will, sir, will, எவ்வளவு ஆரம்பிக்கும்? இதற்கிடையில். meanwhile, Meanwhile. ஒரே வார்த்தை. மீன்வயல் 2 வேர்ட்ஸ்ல ஒரே வார்த்தை. வெரி குட். இது அது யோசனை பண்ண சார் ஃபர்ஸ்ட். ஈவென்ட் நடக்குது, இதுக்கிடையில இது நடந்துருச்சு அப்படிங்கிறது. வெரி குட். ஓகே, இதுல முக்கியமா ஒரு வார்த்தை சொல்லணும். இந்த ஒரு வார்த்தை கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. மேலும்ல விட்டுட்டோம் நம்ம சொல்றதுக்கு. ஆக்சுவலா அண்டுக்கு அப்புறம் ஒரு வார்த்தை நல்லா யோசிச்சுங்க. பி. பிஇ. ஈஸி சொல்லிடலாம். Yeah. beside, sir, பிசைட்ஸ் நோட் பண்ணிக்கிங்க. Besides. பிசைட்னா பக்கத்துல. அது ஒரு பின்னாடி வரும். எஸ் சேர்த்தீங்கன்னா மீனிங் மாறிடும். வரும், அது பார்த்துக்கலாம். இதை நோட் பண்ணிக்கிங்க. பிசைட்ஸ்னா மேலும். தவிர, மேலும். தவிரங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா தமிழ்ல, நம்ம கொண்டு வருவோம். இந்த பிசைடுனா பக்கத்துல, பிசைட்ஸ்னா பிசைட்ஸ்னா அண்டு. இப்போ ஒரு விஷயம் ஒண்ணு சொல்றேன், நீங்க எப்படி கொண்டு வரீங்கன்னு பார்க்கலாம். கூட. even, ஈவனுக்கு Even. மீட்டிங் இருக்கு. அதுல வந்து ஒண்ணு வேற ஏதாவது கூட. also ஆல்சோ. Also. இந்த பிசைட்ஸ போடலாம், தப்பே இல்ல. இந்த ஈவனுக்கு பாருங்க, ரெட்டப்பட நம்பர் ஈவன் தான். சமமட்டமா இருக்கிறது ஈவன் தான். கூடங்கிறதுக்கு ஈவன் தான். எவ்வளவு மீனிங் பாருங்க, எவ்வளவு மீனிங் பாருங்க அதுக்கு. அந்த மாதிரி வார்த்தையா மார்க் பண்ணி வச்சுக்கணும். நம்ம வேற டாபிக்ல இன்னும் தெளிவா பேசுவோம். இப்ப எகெயின் நம்ம வந்து ஒரு லாயர் ஸ்டேட்மெண்ட்டை என்னைக்குமே நம்ம வந்து விட முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார், குறிப்பாகங்கிறதுக்கு எப்படி போட சொல்றீங்க? பர்டிகுலர்லி வெரி நைஸ், வெரி நைஸ். இப்ப Particularly. இன்னொன்னு ஏதாவது சொல்லலாமா? இப்ப பாருங்க, specific
Emphasis. சரி இந்த ஈ அப்புறம் கூட சொல்றேன். ஸ்பெசிபிக்கலி Specific. ஸ்பெசிபிக் ஸ்பெசிபிக்கலின்னு போடணும். காகன் அட்ஜெக்டிவா போட்டுருங்க, அட்வர்பா போட்டுருங்க. ஸ்பெசிபிக்கலி வெரி குட். இப்ப பாருங்க ஈல ஆரம்பிக்கும். நான் ரெண்டாவது லெட்டர் சொல்ல கெஸ் பண்ணிட்டீங்க. Emphasize, sir. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. Emphasize. அது வந்து அழுத்தி அழுத்தம். சொல்றது, அழுத்தம். வலியுறுத்துறது. குறிப்பா சொல்றது பாருங்க. இன்னொரு லெட்டர் பாருங்க. Especially. Especially. எஸ்பெஷலி அவ்வளவுதான். அதை கொண்டு வரணும். நீங்க மைண்ட்ல மேப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எகைன் இந்த 100 வார்த்தை 150 வார்த்தை தான் நம்ம பேசுற 50% அந்த டாக்ல நம்ப முடியுதா? 50% ஆன டாக்ல இருக்குது எப்பயுமே. இந்த ஒரு வார்த்தையை மெயினா இது வரும். பார்த்தா ஈஸி மாதிரி இருக்கும். இதோட பயன்பாடு 2. எப்போது? When. வெண்ணில அப்போதுக்கும் வரும், எப்போதும் வரும். அப்போதும் வரும், எப்போதும் வரும். ஞாபகம் வச்சுங்க. நான் போன பொழுது அவன் இருந்தான். இப்ப லுக் அட் திஸ். நல்லா பாத்துக்கோங்க. வெண்ணி எப்போதும் இருக்கும், அப்போதும் இருக்கும். கேள்வி வார்த்தை வர்றப்ப எப்போது, கேள்வி வார்த்தை இல்லாம வர்றப்ப அப்போது. ஓகேவா? Okay, sir. எஸ், ரொம்ப முக்கியம். இங்கிலீஷ்ல அதுதான். மொத்தமே 26 லெட்டர் அவங்க உள்ளதுக்குள்ள நல்லது பண்ணிக்கிறாங்க. ஒரே வார்த்தையை ஈவன் பார்த்த மாதிரி ஒரே வார்த்தைக்கு ஏகப்பட்ட மீனிங் கொடுத்து. ஏன்னா தமிழ் மாரி 247 லெட்டர் கிடையாது. 10ல் 1 பங்கு லெட்டர் தான் எழுத்து தான் இருக்கு. அதனால ஏகப்பட்ட வார்த்தைக்கு ஒரு வார்த்தைக்கு ஏகப்பட்ட மீனிங் இருக்கும். ஆல் ரைட். ஒருபோதும் இல்லை. Never. Never. இப்ப பாருங்க, இது வந்து நாட் எவர்ல இருந்து வருது. நாட் எவரை சுருக்கிதான் நெவர் போடுறாங்க. எப்பயுமே இல்ல. அப்ப எவருங்கிறது எப்போதாவது, நாட் எவருங்கிறது எப்பயுமே இல்ல. இந்த நாட் எவரை தான் கட் பண்ணி நெவர்னு வச்சிருக்காங்க. எவர் பாக்குறப்ப நம்ம பார்க்கலாம். ஒருபோதும் இல்லை. இப்ப நம்ம அரிதாக போட்டோம். இது வந்து ஏன் இது போடணும்னா போட்டோம், பேர்லி போட்டோம், பேர்லி போட்டோம். இன்னொரு வார்த்தை விட்டுட்டோம். நல்லா யோசிச்சு சொல்லுங்க. எஸ் சொல்லிடலாம். சிவகுமார் சார் சொல்லிடலாம். செல்டம் சார். இது செல்டம் வந்து அதுவும் போடுவோம். நம்ம தனியா போடுவோம். வெரி ரேர்லி தான் செல்டம். இது ஏதாவது சொல்ல முடியுதா? எப்பயோ ஒரு வாட்டி கேட்டுருக்கோம். ஸ்கேர்லி வருமா? ஸ்கேர்லி. வெரி குட். அருமையா போதும். ஸ்கேர்லி. எகைன் நீங்க மூவிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 150 வார்த்தையை வெவ்வேறு மாதிரி பேசுவாங்க, சொல்லுவாங்க. இந்த ஒரு கிரிப் இருந்துட்டா போதும். இது கிராமர் வேர்ட்ஸ்ல கிரிப் இருந்துட்டா போதும். கிராமர் வேர்ட்ல நம்ம வந்து எப்பயுமே ஒரு வெறும் ஏ கூட போடலாமா? Yeah, yes, sir. இன்னொன்னு என்ன போடலாம்? ரொம்ப ஈஸி. பியூட்டிஃபுல். நல்லா பாத்துக்க. இங்கிலீஷ் ரொம்ப குறைச்ச வார்த்தையில ஒரே வார்த்தை வெவ்வேறு மீனிங் வரும். அதனாலயே ஆங்கிலம் கஷ்டமா நம்ம உணர்வோம். அந்த தட் மட்டும் தானா? ஸ்பெல்லிங் இல்ல, அது அங்கேன்னு வருமே. எங்க அது அவர்களுடைய ஆச்சா? ஜிய விட்டுட்டோமே. ஜி தானே இங்கிலீஷ்ல பாருங்க. ரொம்ப நெருக்கமா உள்ளது நம்ம இது பண்ணிட்டோம் பாருங்க. இந்த
This. This. அதோட இதுதான் அங்க வந்திருக்கு. அந்த மட்டும் உங்களுக்கு இது வெரி நைஸ். ஆல் ரைட். என் நம்பர். Mine. அது என்ன புடிச்சு Mine, sir. Mine. வெரி குட் வெரி குட். பாத்துங்க தமிழ் என்ன கில்லாடியான லாங்குவேஜ் பத்தி தமிழ் 3 சொல்லி இன்போட்டா மாறி இருக்கு பாருங்க. ஓகே, இன்னொரு ட்ரிக்கான வார்த்தை ஏதாவது பார்க்க முடியுதான்னு பார்க்கணும். சில Some. Some. ஆ Few. 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 very few. Few. இப்ப சம்முன்னா 10 இருக்குன்னா 5 இருந்தா பாருங்க, சம்முன்னா 10 இருக்கு, ஃபியூனா அதை விட குறைச்சு. ரைட், இப்ப பாருங்க A few போலாமா சார்? இதுல செவரல் போடலாம், பட் சிலையில வராது, கொஞ்சம் அதிகம். இது சம் ஃபியூவே நீங்க வந்து வச்சுக்கலாம். Color. கொஞ்சம் அதுக்குமே few வரும்ல sir. Some யூஸ் பண்ணிக்கலாம். Few. ஃபியூ போடலாம். வேற லிட்டில் யூஸ் பண்ணிக்கலாம் சார். லிட்டில் யூஸ் பண்ணலாம். வேற ஃபைட். PIT ஃபைட். வேண்டாம், அது வேணுமே. எல்எல் ஆரம்பிக்கு ஈஸி, உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் Light. Low. Light. Low. Light. குறைச்ச நமக்கு தெரியும் இதுதானா இருக்கும். Less. 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 இடத்துக்கு ஏற்ற மாதிரி, நம்பருக்கு ஏற்ற மாதிரி, கவுண்டபிளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம Less. அது நம்ம சார் பிச்சு வரா சார். ஃபைட். ஓடிக்கிட்டே இருக்கும், மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். பல சிவகுமார் சார் ஈஸியா சொல்லுவீங்க. Several. More. Several. ஐயா Several. செவரல் அருமை. Several. அதே மாதிரி இன்னொன்னு அதிகம். Many. Many. சார் plenty. Plenty. இன்னொன்னு Plenty. plenty, மிகப்பல, ரொம்ப அதிகம். வெரி நைஸ். ஸோ இந்த இடத்துல ஆம்பிள் அப்படிங்கிறது நம்ம போடலாம், தப்பு இல்லை. போதுமானதை விடையும் அதிகமா இருக்கு. இதுல லாட் ஆஃப் வருமா சார்? அது நம்ம மல்டிபிள் வேர்ட்ஸ் பார்க்காதனால விட்டோம். 2 வார்த்தை இது. லாட் ஆஃப் ஏவை சேர்ப்பாங்க, லாட் ஆஃப் அப்படின்னு ஏவை சேர்ப்பாங்க. More வராதாங்க சார்? More. இது இருங்க, வந்துட்டீங்க நீங்க. இங்க லுக் அட் தட். பெரும்பாலான More. இப்பதான் பார்த்தோம். மோஸ்ட்லி பெரும்பாலான. Mostly. Major. Majority. போகலாம், பெரும்பான்மைக்கு வர்றது. இப்ப மேஜர் லீன்னு கூட இங்க அதுல கொண்டு வரலாம். இப்ப இந்த வார்த்தையை ஆட் பண்ற சிங்கிள் வேர்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப குறைவானங்கிறதுக்கு நம்ம லெஸ் போட்டோம். மிகவும் குறைவான, மிகவும் ஒரே வார்த்தைன்னு சொல்லு. லெஸ்ல இருந்து மாறுது. Very less. ஒரே வார்த்தை லெஸ்ல இருந்து மாறுது. ஏன் Tiny. Low. ஏஃபி வருமா சார்? ஏஃபி போடலாமா சார்? அது வேண்டாமே, அது ரொம்ப குறைச்ச. எல்லாம் ஆரம்பிக்குது. ரொம்ப Low sir. மிகவும் குறைவான. 3 letters are missing. Least. Very good. Lesser, least. Very good.
ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தை எல்லா வார்த்தையும் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒவ்வொரு எவ்ரி எவரி எவரி மட்டும்தான் என்ன அடிக்கலாமா இன்னொன்னு? சார் ஈச் போடலாமா சார்? பியூட்டி each. பியூட்டி பியூட்டி. இப்போ ஒரு கிளாஸ்ல 10 பேர் இருக்காங்க. அவங்கள ஈச் ஸ்டூடெண்ட்னு சொல்லலாம். 10 பேர் குறைச்ச நம்பர்ல இருந்தா ஈச் நோட் பண்ணிக்கிங்க. குறைச்ச நம்பர்ல இருந்தா ஈச். ஒரு ஸ்கூல்ல 200 பேர் இருக்காங்க. அதிக நம்பர்ல இருந்தா எவ்ரி ஸ்டூடெண்ட் இருக்கும். இப்போ ஒரு கிளாஸ் லெவல் எடுத்தா குறைச்ச ஸ்டூடெண்ட் தான் இருப்பாங்க, அடிச்சிடலாம். இப்போ வந்து சிவகுமார் சார் இது புரியுதுங்களா? இது வித்தியாசம். புரிஞ்சுக்கிட்டீங்க. அவ்வளவுதான். ஈச் ஸ்டூடெண்ட் இன் த கிளாஸ், எவ்ரி ஸ்டூடெண்ட் இன் த ஸ்கூல். ம். அவ்வளவுதான். அது வித்தியாசம், சின்ன வித்தியாசம் தான். பட் நுணுக்கமான வித்தியாசம். தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். நேட்டிவ் பர்சன்ஸ் பக்காவா ஈச் போற இடத்துல ஈச் போடுவாங்க, எவ்ரி போற இடத்துல எவ்ரி போடுவாங்க. ஏன்னா அது அவங்களோட தாய்மொழி. அதே மேம் ஏதாவது ஒன்று ஒரே anything anything Anyone, else anyone. anyone இல்ல. சம் ஆஃப் தம் இல்ல ஒரே வார்த்தை. ஏதாவது சார் நெய்தர் வருமா சார்? நெய்தர் Mhm. வா Each either either நெய்தர் either சார் எய்தர் இதழ் வந்து எதுவுமே இல்ல. எதுவுமே அது போட்டுக்கலாமா? எதுவுமே இல்ல. இதுவும் இல்ல, நெய்தர். அதுவும் இல்ல. either இது இருக்கு, இது இல்ல, அது இது இல்ல, அது. வெரி குட். ஸோ இது வந்து நெய்தர். இப்போ நீங்க எகெயின் அண்ட் அகெயின் இவ்வளோ வேர்ட்ஸ் தான் நம்ம திருப்பி திருப்பி யூஸ் பண்ணுவோங்கிறது தான் உண்மை. anyone சொல்லக்கூடாதா சார்? anyone. அது ஏஎன்ஒய் ஸ்பேஸ் ஓஎன்இ அதுக்காக சொன்னது. Okay, sir. ஸ்பேஸ் விட்டா 2 வார்த்தை வருங்கிறதுக்காக அது சொன்னது. ஒரே வார்த்தை. யாருடைய? Whose. who ஹூஸ் ஸ்பூஸ். யாருடையது அப்படின்னா whom இந்த தூ போட்டலாமா? யாருடையது தூ போட்டுடலாமா? இங்கே வச்சு கட் பண்ணி போட்டுடலாம். Whoever. அவங்க பதவி சொல்லிட்டாங்க. whom sir Whom's. ஹோம் ஹோம். Whom. வெரி நைஸ். தமிழ்ல டைப் பண்ணி கொண்டு வர்றது கொஞ்சம் இதுவா இருக்கு. வெரி நைஸ். உங்க தமிழையும் இது டெஸ்ட் பண்ணுது. ஒரே Single. ஒன்ஸ் தான் சார். இன்னொரு வாட்டி. ஒன்ஸ் வருமா சார்? ஒரே ஒன்னே ஒண்ணுதான். ஒன்ஸ் Only. ஒன்லி போடலாம். வெரி நைஸ், வெரி நைஸ். வெரி ட்ரிக்கி. ஒன்லி. இன்னும் சில விஷயம் நல்லா இருக்கும். நீங்க உங்க தமிழை கூர்மைப்படுத்திடலாம். இதை இப்படி பார்க்கலாம். அப்படிப்பட்ட அருமையான வார்த்தை. 4 letters. சொல்லிடலாம். உங்களால சொல்ல முடியாது. சொல்ல முடியாதுன்னா கிடையாது, சொல்லிடலாம். சச் That's சூப்பர். That is such a thing. Such a thing. மற்ற other. அதர்ஸ் other அதர் போடலாம். இதுல ஒரு சின்ன வித்தியாசம். இங்கிலீஷ்லயும் அந்த நுணுக்கம் இருக்கும், தமிழ்லயும் இருக்கும். ரைட். அந்த ஒரு வித்தியாசத்தை போடலாம். மற்றொரு Another. அதர் ஒன். இந்த சேஞ்ச் தான். வெரி நைஸ். சூப்பர். பல்வேறு. Several. Functional word. Seven.
ஃபர்ஸ்ட் லெட்டர் சொல்லு. Variety. Variety. Various. Adjective. Various. 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 Super. இரண்டும். Both. 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 Beauty. Very nice. Super. இரட்டிப்பு. Doubles. Double. டபுளே போட்டுங்க. அப்படியே டபுள் பண்றது. It has doubled. verb-ஆவே அடிச்சிடலாம். Twice ன்னு சொல்லலாமா சார்? Twice. இரட்டிப்பு twice, 2 மடங்கு. Twice சொல்லலாம். முழு. Full. Full. Whole. So wholly. Whole. Whole. whole போட்டுக்கணும். WHOL. இப்போ whole HOLU wholeன்னு சொல்லுவாங்க. Complete. கம்ப்ளீட்ல முடிக்கிறது. ஆனா இது ஃபுல்லுங்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்லி. Complete. கம்ப்ளீட். Totally. டோட்டலி. Entirely போடலாமா சார்? என்டையர்லி. Entire. Entirely. altogether. 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 All right. இருக்கிறது. Is. கிராமர் வேர்டு. வெரி நைஸ். இது எல்லாமே உங்க ஃபங்க்ஷன் வேர்டு. Am is sir. வெரி நைஸ். இருந்தார்கள். As, have or must. Was, where or. Was, இருந்தார்கள். where. Where. Where or. Where. they. சப்ஜெக்ட் மறைச்சிட்டாங்க. நம்ம வந்து வேர் தான் வரும். வேற எந்த வார்த்தையும் வராது. ரொம்ப முக்கியம் இந்த கிராமர் வேர்டு. இருந்து கொண்டு. Have been. இல்லையே. இருந்து இருக்கிறது இல்ல. இருந்து இருக்கிறது. Is being. வேற இல்ல. பாருங்க பீயிங். அவ்வளவுதான். Being. Being. இருந்து கொண்டு. போட்டு ஒரே வார்த்தை பீயிங். இப்ப பாருங்க இது ஒரு ட்ரிக்கியானது. ஈஸியா கொண்டு வரலாம். நான் வந்து தமிழ்ல வந்து லாக் பண்ணிருக்கேன். ஒரே ஒரு வார்த்தை தான். Have. வெரி நைஸ். இதே ஹாவ் போட்டு தமிழ்ல சொல்றதுன்னா நிறைய வார்த்தை இருக்கு. ஆனா தமிழ்ல சொல்லிட்டு ஹாவ் போடுறது ஒரே ஒரு வார்த்தை தான் ஹாவ். வெரி நைஸ். எகைன் இது ரொம்ப சின்ன லிஸ்ட் தான். இது ஒரு 150 வார்த்தை உள்ள லிஸ்ட் தான். ஒரு கரெக்டா கிராமர் பிடிச்சுன்னு இப்படி வச்சிருக்கிறது ஒரே வார்த்தை. வைத்திருக்கிறேன்னு ஹாவ் வருது. அப்ப வைத்திருக்க Has sir. Has. நிறைய வாட்டி கிளாஸ்ல பண்ணி Has. Yes, it is. Has. ரொம்ப ஈஸி தானே. Yes, sir. வைத்திருந்தது ஈஸி. Had. அவ்வளவு. அதை பிடிச்சிட்டா போதும். இந்த ஃபங்க்ஷன் வேர்டு டிஸ்கஸ் பண்றப்ப இது பண்ணியே ஆகணும். முடியும். Can. அப்படியே முடிந்தது சொல்லிடுங்க. முடிந்தது. Could. சூப்பர். முடிந்ததுக்கு இன்னொரு பெரிய மீனிங் இருக்கு. என்ன தெரியுங்களா? மரியாதையா கேட்கறதும் குட்டு தான். Yes, sir. குட்டு தான். Good. பாஸ்ட்ல அடிக்கிறது முடிந்ததுன்னு பாஸ்ட்ல சொன்னாலும் ஓகே.
இந்த குண்டுக்கு வந்து மென்மை போடலாமா? குண்டு நல்லா பாத்துக்கோங்க. முடியும் இந்த கேன் வர்ற இடத்துலயே வரும். குட் யூ ஓபன் தி டோர்? உங்களால முடியுமா? சாஃப்ட்னு போடணும். அப்படி ரொம்ப பணிவா கேட்டாலும் குட் யூஸ் பண்ணணும். பாஸ்டுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் இல்லை. ரொம்ப முக்கியம். இங்கிலீஷ்ல இது ஒரு ஒரு டஃப்பான விஷயம் தான். Could I talk to you? உங்கள்கிட்ட பேச முடியுமா? உங்களுக்கு டைம் இருக்கா அப்படின்னு பணிவா கேட்கறது. கேன் ஐ டாக் டு யூன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் கிட்ட பேசலாம், வீட்டில் உள்ளவங்ககிட்ட பேசலாம். இதே ஒரு டீச்சர்கிட்ட பேச, ஒரு பாஸ் கிட்ட பேசுறது, ஒரு மேனேஜர்கிட்ட பேசுறது, பாஸ்டுக்காக நீங்க அதை யூஸ் பண்ணல. அடக்கமா பணிவா யூஸ் பண்றது ரொம்ப முக்கியம். ஃபுட்டுக்கு 2 மீனிங் இருக்கு. ஆல்ரைட், இருக்கலாம். மேபி Might be. Maybe. மே போடுங்க. திருப்பி இதுல ஒரு 2 மீனிங் உள்ள ஒரு வித்தியாசம் ஒண்ணு இருக்குது. ஆல்ரைட், வெரி குட். சாத்தியம் குறை வந்து இந்த மே Probably. Might be. இருக்கலாம் தான். Might. மைட் Might. மைட் மைட்டுக்கு 2 மீனிங் இருக்கு. ஒரு மைட் வந்து இந்த இருக்கலாம்ங்கிறத வந்து பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றது மைட் வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்ல. இன்னொரு மைட் வந்து இது இருக்கலாம் சாத்தியம் குறைவு. இன்னொரு மைட் இருக்கு. மைட் அமெரிக்கன் மைட், இந்தியன் மைட்டும்பாங்க. அந்த மைட் Eagles. தெரியுமா? Eagles. மைட் அமெரிக்கன் மைட், இந்தியன் மைட். Strength. மைட்னா பலம், பலம், பலம். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது. ஆல் ரைட். பழக்கமா இருந்தது சின்ன வயசுல. Usually. ஈசுடு டு வெரி குட், வெரி குட். சோ இதுதான் வுட்டும்பாங்க. இந்த வுட்டு வில்லோட இன்டைரக்ட் ஸ்பீச்லயும் ஒரு வுட்டு. ஒரு காலத்துல நம்ம ஐ வுட் கோ டு மூவி தியேட்டர்ஸ் இன் மை யூத். நான் இளைஞராக இருக்கிறப்ப அடிக்கடி மூவி தியேட்டருக்கு போவேன். அப்ப ஐ யூஸ் டு கோ, ஐ வுட் கோ. ஸோ யூஸ் டுங்கிறது ஒண்ணு, வுட்டுங்கிறதுக்கு 2 மீனிங். இதுல ஒரு மீனிங் இது முக்கியமானது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், என்னுடைய கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது முக்கியமான வார்த்தை வந்து கொஞ்சம் டஃப்பானது. இதை பாருங்க, கரெக்ட் பண்றேன். செய்வது நல்லது. ஹேட் பெட்டர் சார். வெரி குட். ஒண்ணு வந்து ஹேட் பெட்டர். இப்போ ஷுட் தான் சார். ஷுட், Should have. ஆட் டு, ஆட் டு, நீட் டு. நீட் டு வேற ஒரு தேவைக்காக உள்ளது. இது வந்து ஒரு அட்வைஸ் சொல்றது. நீ பண்ண நல்லது, உனக்கு நல்லது. இருமா. ஹேட் பெட்டர்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குல்ல. அடுத்தது ஆட் டு, அடுத்தது ஷுட். ரொம்ப ஸ்ட்ராங்கா யூ ஷுட் டூ, யூ ஷுட் கோ அண்ட் சீ த டாக்டர். அப்படின்னா நீ டாக்டரை போய் பார்க்கறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஆட் டுன்னா அதை விட கொஞ்சம் இது குறைச்ச. யூ ஷுட்ங்கிறது அதை விட குறைச்ச. ரொம்ப இந்த டிகிரி வைஸ் வந்து ஹேட் பெட்டர்ங்கிறது நீ போயே ஆகணும். நீ போகலன்னு நான் விட மாட்டேன். நீ போய் டாக்டர், நானே உன்னை அழைச்சிட்டு போறேன் டாக்டர்கிட்ட. It's better, Varma, sir. It's better. ஹேட் பெட்டர் இல்ல, அந்த வார்த்தை அப்படி யூஸ் பண்ணுவாங்க. அது இங்கிலீஷ்ல உள்ள ஒரு இது. ஹேட் பெட்டர்ங்கிற வார்த்தை வந்து Better. எஸ். Okay. ஆல் ரைட். பற்றி, அபவுட். About.
இடையில். Between. இதுதான் between among between, ரெண்டு பேருக்கு மேல போயிடுச்சுன்னா ரெண்டு பேருக்குனா பிட்வீன், ரெண்டு பேருக்கு மேல போயிடுச்சு. among வெரி குட், வெரி நைஸ். ஸோ இது வந்து நான் பிராக்கெட்ல போடுறேன். பிட்வீன்னா ரெண்டு பேருக்கு உள்ளதுக்கு மட்டும்தான் பிட்வீன் போகணும். பிட்வீன் யூ அண்ட் பி அப்படிங்கிறது வந்து ரெண்டு பேருக்கு மட்டும் உள்ள இருந்தா அது. அமங்கன்னா கிரேட்டர் தேன் டூ, கிரேட்டர் தேன் டூ. both not two சொல்லுங்க. both sir POTH both போத்னா ரெண்டு பேரு. ஆனா போத்னா இரண்டும். இது இரண்டு பேருக்கு இடையில். இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங்கான வேர்ட்ஸ் எல்லாம் வரும். சுற்றி, around around, இது வந்து ரொம்ப முக்கியம். இப்ப இந்த மாதிரி ஒரு வார்த்தை பாருங்க. இங்கிலீஷுக்கும் தமிழுக்கும் உள்ள வித்தியாசம். இல் In. in வருமா up வருமா சார்? அட்டு வரும்ல, At. Yes, sir. At. சில வாட்டி ஆணு வரும். on இதை பத்தி நம்ம தனியாவே கிளாஸ் எடுத்தோம். இன்னும் சில இடத்துல வரும், அட்டு வரும், ஆண் வரும். ஒரு பெரிய டாபிக். இதுல எல்லாத்துக்கும் தமிழ்ல இல்லுங்கிற மாதிரி வரும். பட் அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிக்கணும். பின்னால், Following. behind பிஹைண்ட், sir behind, அவங்க பின்னால போறது அது ஃபாலோங்கிறது வேற. பின்தொடர்வது. Okay, sir. back னு ஒரு வார்த்தை வருமா சார்? back சொல்லுங்க. back பேக் வரும். வெரி நைஸ். under, மீனிங்க்கு ஒரு பேக் அடி, பண்றது. அடியில், under, அண்டர் மட்டும்தானா? below Below. below, பிலோல கீழே. beyond, அடுத்த is Beneath. Beneath. beneath Sir. beneath கீழே. அருகில், near, Near. அது மட்டும்தானா? beside, next to beside, நெக்ஸ்ட் ரெண்டு அடுத்து. beside, sir, beside. வெரி நைஸ், Right. வெரி நைஸ். சிங்கிள் வேர்டு போட்டுக்கலாம், beside. ஸோ இப்பதான் அந்த வார்த்தையை கொண்டு வந்தது. ரொம்ப முக்கியமான வார்த்தை. expert Other than. ஒரே வார்த்தை. expert னு வருமா சார்? expert Except. except, எக்ஸப்ட். இப்ப பாருங்க, இந்த இடத்துலதான் பிசைட்ஸ் வரும். பிசைட்ஸும் she is also coming. இவன் இல்லாம வர தவிரன்னா அண்டுங்கிற மீனிங்ல வரும். பாத்துக்கோங்க. பிசைட்ஸ் மீ he is also coming to the theater. என்னை தவிர அவனும் வர்றான். புரியுதுங்களா? பிசைட்ஸ். yes, sir, இந்த பிசைட்ஸுக்கு வந்து அண்டு மாதிரி போட்டு அந்த எக்ஸப்ட் நல்லா இருக்கு. நல்லா திங்கிங். அது வெரி நைஸ். அப்பா, behind னு வருமா? Beyond. பியாண்ட். வெரி குட், வெரி beyond, beyond இருந்தும். நிறைய வார்த்தைக்கு நிறைய பார்த்துட்டோம். அது ஒரே ஒரு வார்த்தை. even, even though, ஈவன் தோ, அல்தோ even though, பார்த்தோம். நெவர்தலஸ், நெந்தலஸ். even though, ஒரே ஒரு வார்த்தை விட்டுட்டோம். டி,
இ டெஸ்பைட் நோட் பண்ணிக்கிங்க. டெஸ்பைட். டெஸ்பைட் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம். ஏன்னா கேஷுவலா வந்துட்டு போகும். விளக்கி விளக்கிறது 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 எக்ஸ்பிளைன் பண்றது பிரீஃபா சார்? பிரீஃப். இல்ல, விளக்கிறது. விளக்கி வைக்கிறாங்க, ஊரை விட்டே விளக்கி வைக்கிறாங்க. Explode, sir. Explode. எக்ஸ்க்ளூடிங். வெரி குட். இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் உங்களுக்கு இதுலதான் வரும், ஃபங்க்ஷனல் வேர்டுல தான் வரும். ரொம்ப 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 முக்கியம். காக ஃபார். ஃபார் இது முக்கியம். கொஞ்சம் டஃபா இருக்க மாதிரி இருக்கும், பாருங்க. நீங்க கரெக்டா கொண்டு வருவீங்க உட்பகுதிக்கு. inside, இன்சைட்ல உள்ள 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 இன்டூ. into, இன்டூ வருமா சார்? இன்டூ போட்டுருங்க. இன்டூ உள்ள ஃபோர்ஸிபிளா போனா இது. இன்சைடு போடலாமா சார்? இன்சைடு ஒரே மீனிங்கா இருக்கும், உள்ளேங்கிற மீனிங் வரும். உட்பகுதிக்குள் அப்படின்னு போட்டீங்கன்னா இன்டூ வந்துடும். ஒரு சின்ன வித்தியாசம் தான், ஒரு ஆக்ஷன்ல உள்ள போறது இது. எதிரில் opposite, ஆப்போசிட் டூல் போடுவாங்க, போட்டுறக்கூடாது. ஆப்போசிட்லயே opposite, சில வேர்டு ட்ரிக்கியா இருக்கும், அது எப்படின்னு நம்ம தான் கொண்டு வரோம். மேலாக better, better, ஃபர்தர் சார். further, பாருங்க, மைண்ட்ல என்னென்னமோ தோணுது பாருங்க. பெட்டருங்கிற வார்த்தை வருது. ரொம்ப சிம்பிளான வார்த்தை தான், ஒரு பொசிஷன் தான், ஒரு ஃபங்க்ஷனை குறிக்கிறது தான். பாருங்க, ஓவர் போடலாம் பாருங்க. பாருங்க, அப்வர்டு போடலாம் பாருங்க. சும்மா ஆன் போடலாம் பாருங்க. நம்ம பார்த்த சாதாரண வார்த்தை மாதிரி இருக்கிறது எத்தனை வார்த்தை வருது பாருங்க இதுல. இந்த ஒரு வார்த்தையை கோதை மேம் நீங்க கரெக்டா பிடிக்கிறீங்களான்னு பார்ப்போம். first, இன்னொரு வாட்டி. first, first, ஃபர்ஸ்ட். வேற சந்தோஷ் சொல்லிடலாம். start, பிகினிங். ஸ்டார்டிங். ஃபர்ஸ்ட் சொன்னோம், முதல் வந்தது. பிகினிங். சொல்லுவாங்க பிரின்சிபலா மட்டும் என்ன சொல்லுவாங்க? Sir? பிரின்சிபல் அமௌண்ட் கடன் வாங்க போறீங்க, ஒண்ணு முதல். yeah, Then- yeah, yeah. then- இது பிரின்சிபல் அமௌண்ட் அது மட்டும்தான். இப்ப பாருங்க, இன்ட்ரெஸ்ட் சார். interest, 1998 முதல், yeah, 1998 முதல் from, பாஸ்ட் டென்ஸ், சீன்ஸ். பியூட்டி, சீன்ஸ். பாஸ்ட் வந்து சின்ஸ். சோ நீங்க ஃபியூச்சர்ல போடணும்னா ஃப்ரம் 2019க்குன்னா சின்ஸ் 2019 வரப்போகுது. 2027னாக்கா ஃப்ரம் 2000. இது இப்ப From. பிராக்கெட்ல போட்டுங்க ஃபியூச்சர், பிராக்கெட்ல போட்டுங்க பாஸ்ட். பாருங்க என்ன ரகல விடுறாங்க பாருங்க. தமிழ் இங்கிலீஷும் கம்பேர் பண்றப்ப ரெண்டும் இந்த மொழியிலையும் அந்த மொழியிலையும் இருக்கு. அதனாலதான் தமிழர்களுக்கு ஆங்கிலம் கத்துக்கிறது கஷ்டமாவே இருக்கிறது காரணம் உள்ளது. அதே மாதிரி ஆங்கிலேயருக்கு தமிழ் கத்துக்கணுங்கிறது குதிரை கொம்பு.
Look at this. Think through this. முழுவதும். completely. இப்ப பாருங்க ஏதோ ஒரு இடத்துல டோட்டலி. வேற மாதிரி யோசிக்கிறது. இப்ப நம்ம என்டையர்லி எல்லாம் பேசணும். Entirely. Totally. டோட்டலி. இப்போ ஒரு வார்த்தை சொல்றேன், கொண்டு வர முடியுதான்னு பார்ப்போம். டி ஹெச் கொண்டு வர முடியுதான்னு பார்க்கலாம். ஒரே வார்த்தை. thoroughly. Thoroughly. தரவழி கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல திங்கிங் தான். முழுவதும் அப்பட்டமான ஒரு மீனிங். த்ரோட். வெரி குட், வெரி குட், வெரி குட். யார் சொன்னது? யாரு? ஐயா நான் தாங்க சொன்னேன். வெரி நைஸ். தேங்க்யூங்க. ஒரே வார்த்தை தான். அவுட்டை தனியா பிரிச்சிடக்கூடாது. ஒரே வார்த்தை. வெரி நைஸ், சூப்பர். ஆல் ரைட். நோக்கி. Through. Through. த்ரூங்கிறது வழியாக, வழியாக. Towards. இப்ப பாருங்க, ஃபார்வர்ட். ஃபார்வர்ட். விவேக் சொன்னான்னு நினைக்கிறேன். பிரிட்டிஷ் வந்து யூகே போடுங்க. யூகேல வந்து டுவர்ட்ஸ். அதை அமெரிக்கன்ஸ் எப்படி சொல்லுவாங்க? கட் பண்ணிடுவாங்க. எஸ் கட் பண்ணிடுவாங்க. Toward. டுவர்டுன்றாங்க. நோக்கி, இதை நோக்கி போறது. டுவர்டு. மேக்ஸை வந்து பிரிட்டிஷ் மேக்ஸும்பாங்க. அதுதான் இந்தியாலையும் எம்ஏடிஹெச்னு. இந்த எஸ் கட் பண்ணிட்டு மேத்ஸும்பாங்க. அமெரிக்கன்ஸ் கட் பண்ணுவாங்க. எஸ் யூ எல்லாம் நிறைய வேர்ட்ஸ்ல கட் பண்ணுவாங்க. மீது. ஆன். On. மீதுன்னா சின்ன வித்தியாசம் தான். ஒண்ணும் இல்ல. அப்பான் ஒரு சின்ன வித்தியாசம் தான். மேலேயும் போறப்ப ஏகப்பட்ட வார்த்தை பார்த்தோம். இந்த ஓவர் எபோ எல்லாம் பார்த்தோம். ஒரு 4-5 முடிச்சிடும். ஒன்னும் டோன்ட் வரி. இல்லாமல். வித்தவுட். வித்தவுட். ஒரே வார்த்தை தான், 2 வார்த்தை இருந்தது. வெரி நைஸ். ஒரு 2 பண்ணலாம். அதுக்கப்புறம் பதிலாக. பதிலா ஆன்சர். இன்ஸ்டட். ஒரே வார்த்தை தான், 2 வார்த்தை சில பேர் போடுவாங்க. இன்ஸ்டட். ஓகே, ஹியர் யூ கோ. லாஸ்ட் முடிக்கலாம். அவனை. ஹிம். ஹிம். அவன்னா ஹி, அவனைன்னு. அவனிடம். ஹிம். அதுவும் ஹிம் தான். வெரி நைஸ், சூப்பர், சூப்பர். பார்க்கல சொல்றீங்களான்னு பார்ப்போம். அவளது. Herself. ஓ Hers. Hers. Her. அவளது. Yes. அவளது. Yes. 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 அவளது. அவளுடையதுதான் அவளதுன்னு சொன்னது. அவளுடையது. அவளுடையன்னு சின்ன வித்தியாசம் தான். அடுத்த கிளாஸ்ல இன்னும் இதா பார்க்கலாம். டியூஸ்டே கிளாஸ்ல பாக்கி உள்ளதையும் நம்ம முடிச்சிடலாம். ஒரு 70 வாரத்துக்கு மேல பண்ணிருக்கோம் இன்னைக்கு. halfway through. அடுத்தது நம்ம பாத்துக்கலாம். சார் கேட்ட மாதிரி வீடியோ அனுப்பிடுறேன். எவ்வளவு சீக்கிரம் அனுப்ப முடியுமோ அனுப்பிடுறேன். 70 words homework எழுதணும்ல சார்? ஹோம்ஒர்க் நான் அடுத்த லிஸ்டே கொடுத்துருவா. ஹோம்ஒர்க் அப்படியே பண்ணிடலாமே. இது பண்ணிடலாமே. இது நான் அடுத்த லிஸ்ட் கிளாஸ்லயே எடுத்துறேன் நானு. Oh yes, sir. I'll see you on Tuesday. Thank you very much. Thank you. Thank you, sir. Good night, sir. Thank you. Thank you.